இங்க ஒருத்தன் காலையில எழுந்து பாக்குறான். அப்படி எழுந்து பார்த்தா இவன் கையில இருந்து இந்த உள்வரியனுக்கு வர மாதிரி கிளாஸ் வருது. இதை பார்த்தவன் என்னடா கையில இருந்து கத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பாக்குறான். தொட்டு பார்த்தா பயங்கர ஷார்ப்பா இருக்கு. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா ஒரு ரம்பத்தை வச்சு அந்த கத்தி அறுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த ரம்ப தான் உடஞ்சு போதே ஒளி அந்த கத்திக்கு ஒண்ணுமே இல்ல. அது இல்லாம இவனால வீட்டுல இருக்க எதையுமே தொட முடியல. அப்படி தொட்டா அந்த கத்தி வந்து ஓட்ட போட்டுருது. ஸோ இதனால இவன் என்ன பண்றானா உடனே இவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி டே மச்சான் இப்படிதான் கையில இருந்து கத்தி வருது அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றானா டே உனக்காவது கையில இருந்து கத்தி வருது எனக்கு கண்ணுல இருந்து என்ன வருது தெரியுமா அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அவன் காலையில இருந்து இருக்கும் போது அவன் கண்ணுல இருந்து இந்த லேசர் லைட் வந்திருக்கும். அப்படி வந்த லைட் வீட்டோட ரூஃபியா ஓட்ட போட்டு போயிருக்கும். அதனால இவன் பயந்து போயிட்டு இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக கண்ணாடி எல்லாம் எடுத்து போட்டிருப்பான். ஆனா கண்ணாடி எல்லாம் பிச்சுட்டு பறந்து போயிருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவங்க 3 பேர் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்ப வானத்துல இருந்து வந்த ஏதோ ஒரு விதமான லைட் இவங்க 3 பேர் மேலேயும் பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் இப்படி சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. ஸோ இதை தெரிஞ்ச உடனே இவனுக்கு 2 பேரும் டே மச்சான் இதுக்கு மேல நம்ம மத்தவங்க மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, நம்ம 2 பேர் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்ல அவள்தான் பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் எல்லாம் ரைஸ் ஆக இவனுக்கு 2 பேரும் அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி உலகத்தை காப்பாற்ற போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனா இவனுக்கு 2 பேரும் என்ன பண்றானுங்கன்னா ஒருத்தன் அந்த கிளாஸை வச்சு காய்கறி வெட்டிட்டு இருக்கான், இன்னொருத்தன் இவன் கண்ணுல லேசர் விட்டு சிக்கனை தந்தூரி பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இவங்க 2 பேருக்கு ஒரு சந்தேகம் வருது, கூடவே நமக்கும் தான் சரி மச்சான் நம்ம 2 பேருக்கு இப்படிப்பட்ட சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு, ஆமா நம்ம கூட இன்னொருத்தவன் தானே அவனுக்கு என்ன பவர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க 2 பேரோட அவனுக்கு தான் பயங்கரமான பவர் கிடைச்சிருக்கும் போல. அவன் வந்துட்டு இப்ப பாருங்க நான் எப்படி மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா கடைசியா ஒரு ஆப்பிளா மாறி இருக்கான். என்ன மச்சான் இப்படி ஆப்பிளா மாறிட்டான், இதான் அவனோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாக்குறானுங்க.